நம்ம சேனல்ல வர்ற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத பிரஸ் பண்ணுங்க. The numbers with the same digit, ஒரே அளவு இலக்கங்கள் இருக்கும். அதாவது முதல் எண்ணில் 3 இலக்கங்கள் இருந்தால் இரண்டாவது எண்ணிலையும் 3 இலக்கங்கள் இருக்கும். முதல் எண்ணில் 4 இலக்கங்கள் இருந்தால் இரண்டாவது எண்ணிலும் 4 இலக்கங்கள் இருக்கும். முதல் எண்ணில் 5 இலக்கங்கள் இருந்தால் இரண்டாவது எண்ணிலும் 5 இலக்கங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட எண்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சம இலக்கங்களுடைய எண்கள்ங்கிறோம். இதை ஒப்பிடுவதற்கு நாம் இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தலாம். இங்க 2 எண்கள் கொடுத்திருக்காங்க. 5,92,83,746 ஒரு எண், 5,92,83,748 இன்னொரு எண். இது ரெண்டையும் ஒப்பிட சொல்றாங்க. முதல் எண்ணில் இருக்கக்கூடிய இலக்கங்களின் எண்ணிக்கை 8, இரண்டாவது எண்ணில் இருக்கக்கூடிய இலக்கங்களின் எண்ணிக்கையும் 8. இலக்கங்களின் எண்ணிக்கை 8 இருக்கிறதுனால 8 இடமதிப்பு கொண்ட ஒரு இடமதிப்பு அட்டவணையை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதாவது வலதுபுறத்திலிருந்து 8 எண்கள் வர மாதிரி, ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள், பத்தாயிரங்கள், லட்சங்கள், 10 லட்சங்கள், கோடிகள். இப்ப கோடிகள் வரைக்கும் வரும் பொழுது 8 இலக்கங்களை குறிக்குது. இடமதிப்பு அட்டவணை எழுதிய பிறகு எண்களை அதெல்லாம் நம்ம எழுதிக்கணும். இப்ப முதல் எண்ணை எழுதும் பொழுது ஒன்றுகளுக்கு நேரா 6, பத்துகளுக்கு நேரா 4, நூறுகளுக்கு நேரா 7, ஆயிரங்களுக்கு நேராக 3, பத்தாயிரங்களுக்கு நேரா 8, லட்சங்களுக்கு நேராக 2, 10 லட்சங்களுக்கு நேரா 9, கோடிகளுக்கு நேரா 5. அதே போல இரண்டாவது எண்ணையும் எடுத்து ஒன்றுகள்ல இருந்து கோடி வரைக்கும் எழுதிக்கணும். எழுதிய பிறகு நாம் ஒப்பிடும் போது என்ன செய்யணும் அப்படின்னா உயர்ந்த மதிப்புல இருந்து தான் ஒப்பிட்டுக்கிட்டு போகணும். அதாவது கோடிகள்ல இருந்து ஒவ்வொரு இலக்கமாக ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப கோடிகள்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது முதல் எண்ணில் எத்தனை கோடிகள் இருக்குன்னா 5 கோடிகள் இருக்கு. இரண்டாவது எண்ணிலையும் 5 கோடி இருக்கு. இப்ப ரெண்டும் சமமா இருக்கு. அப்ப இது ரெண்டும் சமமா இருக்கும்போது இதுல எது பெரியது எது சிறியதுன்னு சொல்ல முடியாது. அதனால அதற்கு முன்னாடி இலக்கமான 10 லட்சத்துல என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 10 லட்சத்துல பாத்தீங்கன்னா முதல் எண்ணில் 9 இருக்கு, இரண்டாவது எண்ணிலையும் 9 இருக்கு. இந்த 2 இலக்கமும் சமமா இருக்கிறதுனால அதற்கு முன்னாடி இலக்கமான லட்சங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். லட்சங்கள்ல முதல் எண்ணில் 2 லட்சம் இருக்கு, இரண்டாவது எண்ணிலையும் 2 லட்சம் இருக்கு. இதுவும் சமமாக இருப்பதால் பத்தாயிரங்களுக்கு போகணும். பத்தாயிரங்கள்ல முதல் எண்ணில் 8 பத்தாயிரங்கள் இருக்கு, இரண்டாவது எண்ணில் 8 பத்தாயிரம் இருக்கு. இதுவும் சமமாக இருப்பதால் ஆயிரங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். ஆயிரங்கள்ல முதல் எண்ணில் 3 ஆயிரங்கள் இருக்குது, இரண்டாவது எண்ணிலையும் 3 ஆயிரங்கள் இருக்கு. அதுவும் சமமா இருக்குது. அதனால அதற்கு அடுத்த இலக்கமான நூறுகளை ஒப்பிட்டு பார்க்கணும். நூறுகள்ல முதல் எண்ணில் 7 இருக்கு, இரண்டாவது எண்ணிலையும் 7 இருக்கு. இதுவும் சமமா இருக்கிறதுனால 10களை ஒப்பிட்டு பார்க்கணும். முதல் எண்ணில் 4 பத்துகள் இருக்கு, இரண்டாவது எண்ணில் 4 பத்துகள் இருக்கு. இதுவும் சமமாக இருப்பதால் ஒன்றுகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒன்றுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது முதல் எண்ணில் 6 ஒன்றுகள் இருக்குது, இரண்டாவது எண்ணில் 8 ஒன்றுகள் இருக்குது. ஆகவே 8 ஒன்றுகள் இருக்கிறதுனால அந்த இரண்டாவது எண் தான் பெரியது என்பதை இடமதிப்பு அட்டவணையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி ஒப்பிட்டு பார்க்கிறதுல இன்னொரு கணக்கு பார்ப்போம். அதாவது 3,76,76,241 ஒரு எண், 3,48,76,141 ஒரு எண். இந்த 2 எண்களையும் ஒப்பிடும் பொழுது முதல் எண்ணில் இருக்கக்கூடிய இலக்கங்களின் எண்ணிக்கை 8, இரண்டாவது எண்ணில் இருக்கக்கூடிய இலக்கங்களின் எண்ணிக்கையும் 8. அதனால நம்ம என்ன செய்யணும்னா இடமதிப்பு அட்டவணையில முதல் எண்ணை வரிசையா வலதுபுறத்துல ஒன்றுகள்ல இருந்து கோடிகள் வரைக்கும் நிரப்பிக்கணும். அதே போல இரண்டாவது எண்ணையும் எடுத்து ஒன்றுகள்ல இருந்து கோடிகள் வரைக்கும் வரிசையா எடுத்து எழுதிக்கிட்டு ஒப்பிடும் பொழுது இடதுபுறத்துல இருந்து ஒப்பிடணும். கோடிகள், 10 லட்சங்கள், லட்சங்கள்னு ஒப்பிட்டுக்கிட்டு போகணும். கோடிகளில் ஒப்பிடும் பொழுது 2 எண்களிலுமே 3 கோடி சமமாக உள்ளது. அதனால அதற்கு முந்தைய இலக்கமான 10 லட்சத்தை ஒப்பிடலானா 10 லட்சத்திலையும் 2 எண்களிலும் 4 10 லட்சங்கள் இருக்குது, சமமாக இருப்பதால் அடுத்தது லட்சங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். லட்சங்களில்
8 லட்சங்கள் 2 எண்களிலும் இருக்கிறதுனால அதுவும் சமம். ஆகவே 10,000ங்களை ஒப்பிடணும். 10,000த்துல ஒப்பிடும் பொழுது 2 எண்களிலுமே 7 10,000 இருக்கு. ஆகவே 10,000க்கு முந்தைய 1000ங்கள் இடத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். 1000ங்கள் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் 2 இலக்கங்களிலும் 6ங்கிற எண் சமமாக உள்ளது. அதற்கு முந்தைய இலக்கமான 100களை ஒப்பிடணும். 100களை ஒப்பிடும் போது முதல் எண்ல 2 100களும் இரண்டாம் எண்ல 1 100களும் இருக்குது. ஆகவே முதல் எண்ல இருக்கக்கூடிய 100களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால முதல் எண்ணு தான் பெரியது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய 10கள் 1களை நாம ஒப்பிட தேவையில்லை. 100களை ஒப்பிடும் போதே முதல் எண்ணில் 2 100களும் இரண்டாவது எண்ணில 1 100கள் இருக்கிறதுனால முதல் எண் தான் பெரியது என்பதை நாம் உறுதி செய்து கொள்கிறோம். அதனால 10கள் 1களை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.